அப்பனே முருகா ரொம்ப நன்றிப்பா. உசுரோட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ரொம்ப நன்றிப்பா. ஐயோ ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றி. வந்து சேர மாட்டேன்னு நினைச்சேன். எப்படியோ நான் சேர்த்துட்டியே. ஏ வெட்டுக்கிளி, மைனி உங்க அண்ணன் ரொம்ப ஓவரா தான் பண்றான். இறங்க சொல்றான். அண்ணே இறங்குனே. ஏப்புல இந்த விரட்டுறவா 100க்கு மேல பறக்க கண்ணை மூடிட்டு கவசம் சொல்லிட்டு தான் வந்தேன். அது செந்திலாண்டவர் தான்டா நம்மள உசுரோட கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. சரி வா போலாம். எங்க நாங்க இங்கிட்டு இருக்கோம். இப்போ எல உன்னை இங்க என் சப்போர்ட்டுக்காக மட்டும் வர சொல்லல, எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காகவும் தான் வர சொன்னேன். அப்படின்னா இது என் ஃப்ரெண்டோட கல்யாணம். மேபி இதுதான் நான் சிங்கிளா கடைசியா கலந்துக்க போற ஃபங்க்ஷன். இத நான் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கேன். இங்க நான் ஆடினா நீயும் ஆடணும், நான் பாடினா நீயும் பாடணும், நான் சிரிச்சா நீயும் சிரிக்கணும், நான் செய்ய சொல்றத நீ கேள்வி கேட்காம செய்யணும். புரியுதா? ஐயோ மைனி, இதுக்கெல்லாம் இந்த ஆளு சரிப்பட்டு வர மாட்டாரு. உங்க கம்பெனி திவாலி டே. சும்மா இல்ல. ஏப்புல நீ இத ஊர்லயே சொல்லி தான் நான் வந்திருக்க மாட்டோம்ல. அதனால தான் சொல்லல. சண்முகம், 2 நாள் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் சந்தோஷத்துக்காக எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? அட கடவுளே, இந்த ஆளு கூடயா? ப்ளீஸ். என்ன வெட்டுக்கிளி, அவன் செய்ய மாட்டானா? உத்தரவு. அவர் எப்படி செய்யாம இருக்காருன்னு நானும் பாக்க. பரணி, திவ்யா, ஏய் திவ்யா, எப்படி இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. உன் கல்யாணத்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்திருக்கிறது உன் கல்யாணத்துக்காக மட்டும் இல்ல திவ்யா, என் கல்யாணத்துக்காகவும் தான். எப்பா பரணிப்பா. தெரியுமா? நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. என்ன திவ்யா, எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ம், இப்ப ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கா? மாப்பிள்ளை விட்டு ஆளுவெல்லாம் வந்துகிட்டு இருக்காவோ. அவங்கள வரவேற்கத்தானே நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கோம். பரணி, அவங்கள வரவேற்க டான்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காவோ. இவளுக்கு எல்லாத்துக்கும் வாய் தான் பாத்துக்கோ. ஐயோ ஒருத்தி. டான்ஸ் ஆடுங்கடினா எல்லாவளும் கூச்சப்படுதாத்தா. நீ தான் கூட சேர்ந்து ஆடி அவங்களையும் ஆட வைக்கணும் பாத்துக்க. ஆடிட்டா போச்சு. என்ன வெட்டுக்கிளி? நான் ரெடி மைனி. ஆடி புடுத ஆடி. என்ன மிஸ்டர் சண்முகம், நீங்க ரெடியா? அண்ணே என்ன நீ யோசிக்க? நீங்க ஆடுனா மைனி சந்தோஷப்படுவாவுல, அவங்க சந்தோஷத்துக்காவது நீ ஆடுனே. அண்ணே மைனி கூட ஜோடி போட்டு ஆடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்க, அதை போய் வேணாங்க. எனக்கு ஆட வராதுல்ல. அண்ணே காவடி தூக்கிட்டு திருவிழா ஆடுவல, அது சாமிக்காக ஆடுறதுல. இங்க மைனிக்காக ஆடுனே. என்ன வெட்டுக்கிளி, திருச்செந்தூர் பிரபுதேவா என்ன சொல்றாரு? அண்ணன் டிஸ்கோவா இல்ல பிரேக்கா இல்ல என்ன வெரைட்டி வேணும்னு கேட்காவோ. திருச்சாலி நாதியா சொன்னி. பாருடா, அந்த அளவுக்கு தெரியுமா? மைனி அண்ணன் வெளுத்து வாங்குவா அப்படி. பாப்போம் பாப்போம் உங்க அண்ணன் ஆட்டத்தை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாவளே.
47 48 49 50. இலே அண்ணன் எப்ப கிளம்புவான் தின்ன எப்ப காலி ஆகும் காத்து கிடந்தீங்களோ? நான் அந்த பக்கம் வண்டி எடுத்து கிளம்புனா நீங்க இந்த பக்கம் வண்டியை தட்டிட்டு கிளம்பிட்டீங்களோ? இலே இந்த கல்யாண வீட்டுக்கு தான் போறேன்னு மூச்சு விட்டீங்களா நீங்க? ஆட்டம் போடுதால ஆட்டம். என்ன ஆட்டம்? பொம்பளை புள்ள போடுற ஆட்டம் அது. அப்புறம் வேணும் போடுதிய பொய்யு 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 பொய்யு. ஒவ்வொருத்தையும் பொய்யு. வாயை திறந்தா பொய்யு. கேட்கம்ல என்ன வாயில கொழுக்கட்டியா வச்சிருக்கீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. அண்ணே என்ன நொண்ட வெண்ண? நீ இம்புட்டு நேரம் எங்களையா ஏசிட்டு கிடந்த? பொறவே நீ உன்னெல்லாம் ஏசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சோம். என்னல செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன கொமக்கையா செய்தீங்க? நீ சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி திருப்பி சொல்லு பாப்போம். ஜலே இந்த கல்யாணத்துக்கு தான் போறீங்கன்னு யாராவது ஒருத்தியாவது மூச்சை விட்டீங்களா? ஆறு சத்தம் போடாம இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தது? பொய் 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 உடம்பு பூரா பொய். ஆறுன்னு போய் சொன்னது? ஆட்டம் போடுது ஆளுங்க ஆட்டம் பப்பர பேன். என்ன பரணியும் பொம்பளை புள்ள தானே? அது மாப்பிள்ளை வீட்டு வர அவ கூட சேர்ந்து அங்கனுக்குள்ள ஆட்டத்தை போட்டுட்டு இங்கனுக்குள்ள வந்து எங்களை ஏசுனா எப்படின்னா? உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியானே? இல்லை அண்ணே என்னல சொல்லுதா? உண்மையை சொல்லுதா அவகனே? அப்போ அவளுக்கு செஞ்சதை சரின்னு சொல்லுதா அவளா? அண்ணே நாங்க ஐயா கூட தான் கல்யாணத்துக்கு வந்தோம். எங்களை குறுக்குத்துறையில மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு தான் ஐயா கிளம்பி போனாரு. இந்த கல்யாணத்துக்கு தான் போறோம்னு உன்கிட்ட ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு தானே கடந்தோம். இல்லை அண்ணே இப்ப என்னத சொல்ல வர அவ? தப்பு பண்ணது நீதான் தம்பி, நாங்க இல்லன்னு சொல்லுதா அவங்க. இப்ப என்னலா? ஏலே வெட்டிக்கிளி, இசைக்கே உனக்கு தனியா சொல்லணுமால? Start the music. 1 2 3 4 5. இல்லை என்னல மெதுவா என்னதிய? பாஸ்டா என்னங்களா? வயசுல பெரியவனு கூட பார்க்க மாட்டாளுவ. கல்நஞ்சகாரிய. இசைக்கே அண்ணன் பாவம்ல. ஏக்கா இவ உக்கி போடுற மாதிரியே தெரியலையேக்கா. அவன் சைஸுக்கு நின்னாலும் குத்த வச்சாலும் ஒரே மாதிரி தாண்டி இருப்பான். இல்லை வாயை முடிச்சு போடல. போடுதேன். என்னல தப்பு தப்பா எழுதிய? காபி காபி காபியா இங்க கொண்டு வாங்க. அண்ணா என்ன பண்ணுத? இல்ல காப்பில முடிச்சிட்டு குடின. இல்ல காப்பி ஆறி விடும்ல. காப்பி குடிச்சிட்டு உக்கிய போட்டா வாந்தி வரும்ல. பாத்தியால நெஞ்சில ஈரம் இல்லாம பேசுதாவ. உங்க தங்கச்சிங்க தானே?
அண்ணே அதை கேளுனே. என்னல கேட்க சொல்லுத? அதானே மைனி எதுக்குன்னு தாலியை கையிலேயே வச்சிருக்காவ. ஏலே அது என்னைய கேட்டா? அண்ணே நான் உன்னைய கேட்கா மாதிரி நீ அவங்கள கேளுனே. சரி அவ வரட்டும், என்னன்னு கேட்போம். சரிண்ணே. உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்னு சொல்லுதா அவங்க. கேட்க சொல்லு. அண்ணி கேளுனே. என்னல? கேளுனே. என்ன சண்முகம்? அது சீலையில. ஐயோ என்ன சீலை? சீலையில இலை. அது டிசைன். என்ன வெட்டுக்கிளி, என்னாச்சு உங்க அண்ணனுக்கு? போங்க மைனி, எங்க அண்ணன் ரொம்ப பாவம். எங்க அண்ணனை அழகால அடிச்சு புட்டு இப்ப என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சண்முகம் சைட் அடிக்கிறியா? அண்ணே அண்ணே ஆமான்னு சொல்லுனே, ஆமான்னு சொல்லுனே, ஆமான்னு சொல்லுனே, ஆமான்னு சொல்லு. ஆமா 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 ஆமா. இல்ல 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 நான் இல்ல, இவனே. போடு. அது ஆறுமுக நேர்ல இருந்து அண்ணாச்சி சரக்கு விஷயமா கூப்பிடுறாவ. சரி சரி, ரொம்ப முக்கியமா. அண்ணே மாமா. என்னல என்ன செய்த? நான் இந்த கல்யாண வீட்டுல தான் மாமா இருக்கேன். நீ அங்கனதான் இருக்க, அவ இங்க இருக்கா. அவளும் இங்கனக்குள்ள தான் மாமா இருக்கா. யமகாதிகை அவ விழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மொழிய பிடுங்கிடுவா. பாத்துக்கிட்டு தான் மாமா. இல்லே ஆராச்சும் சந்தேகப்படுதா மாதிரி அங்க சுத்துறானுங்களா? அப்படிலாம் யாரும் இல்ல மாமா. சோழியன் குடுமி சும்மா ஆடாதுல. ஒரு கல்யாணத்துக்கு போயே தான் ஆவேன்னு அடம் பிடிச்சு போயிருக்கான்னா ஏதோ விவகாரம் இருக்குன்னு நினைக்கேன்னா. கவனம் சொல்லிவிட்டேன். சரி மாமா. இந்தாரு, உனக்கு ஒரு பக்கம் பரணி கல்யாணம், ஒரு பக்கம் உன் தங்கச்சி கல்யாணம். ரெண்டும் நல்லபடியா நடக்கணும். என்னலே விளங்குதா? நான் பார்த்துட்டு தான் மாமா. சரிதான். எதுனாலும் கூப்பிடு, சரியா? ஹாய். நானும் கார்த்தியும் ஒருத்தர் காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு நீ சத்தியம் பண்ணிருக்க, அதை மறந்துடாத. இந்தாரு, உனக்கு ஒரு பக்கம் பரணி கல்யாணம், ஒரு பக்கம் உன் தங்கச்சி கல்யாணம். ஏற்கனவே உன் தங்கச்சிக்கு நிச்சயமாகி நின்று போயிடுச்சு. இன்னொரு தடவை அவளுக்கு அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதுவும் நம்ம ஊரில் ராசி இல்லாத பொண்ணுன்னு முத்திரை குத்திரும். நம்ம 2 பேரோட மானமும் உன் கையில் தான் இருக்கு.
என்னலே நீ மாமா சைடா இல்ல நம்ம மைனி சைடானே? உனக்கு எப்படி தெரியுது? இல்ல மைனி சைடு மாதிரி தான் இருக்கு. எப்படி சொல்லுத? ஏனா நீ மாமா கிட்ட அந்த கண்ணாடிக்காரனை பத்தி போட்டு கொடுக்கவே இல்லல்ல. ஏட்டி அந்த கண்ணாடிக்காரன் என்ன கணக்குல வந்திருக்கானே தெரியலையேட்டி. மாப்பிள்ளை வீடு மாதிரியும் தெரியல, பொண்ணு வீடு மாதிரியும் தெரியல. பொண்ணோட சிநேகிதக்காரங்க வீடு. அது சரி. ஏட்டி வீரா, அந்த அம்மாபுர ஜோசியக்காரன் அடிச்சு சொன்னாம்லாட்டி அண்ணனுக்கும் பரணிக்கு தான் கல்யாணம் ஆகுன்ட்டு. அத்தா எனக்கு குழப்பமா கிடக்கு பாத்துக்க. இல்லை என்னலே ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு என்னல பண்ணுதாவ? மெஹந்தி ஃபங்க்ஷன்ல அப்படின்னா கையில மருதாணி வைப்பாவோ. இல்லை அது எங்கிட்டாச்சும் ஓரமா போய் வைக்க வேண்டியதானே? அது இதுக்கு சபையை கூட்டிட்டு எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு. அதானே ஃபங்க்ஷனே, சேட்டு விட்டுவல்ல, இது ரொம்ப விசேஷமனே. இல்லை இவங்க தான் சேட்டு கிடையாது, உறவு என்ன? அண்ணே விடுனே, கடுப்புல எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கிட்டு கிடக்க. இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நாளைக்கு இவளுக்கு கல்யாணத்துல இதெல்லாம் செய்ய சொன்னாலும்னா யாருல செலவு செய்யறது? நீ தான் செய்யணும். அதுக்குதான் வேண்டாம்னு சொல்லுதேன். மெஹந்தி ஃபங்க்ஷன்ல பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ள மருதாணி வைக்க போறாவ. பொண்ணு கை நல்லா செவந்துச்சுன்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணு மேல பாசம் ஜாஸ்தின்னு அர்த்தம். இல்லை சரியா சவுக்கலன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோ? பாசத்துக்கு கை சவுக்கிறதுக்கு என்னல சம்மந்தம் இருக்கு? அண்ணே அது ஒரு விளையாட்டுனே, விளையாட்டா பாருனே. ஏலே என்னல விளையாட்டு? இப்ப கை சவுக்கலனா அந்த புள்ள ஆயுசுக்கும் அவன் மேல பாசலன்னு நினைச்சிடுவாங்களோ? நீ கொலை வெறியில இருக்க போலயே. வேற யாராவது கூட உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்களுக்கு மருதாணியை வச்சு உங்க பாசத்தை டெஸ்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். மனசுக்குள்ள செவக்க கூடாதுன்னு தானே நினைக்க? அண்ணே பொறாமப்படுனே, அதானே லவ். அண்ணே நீ மைனியோட இன்னொரு கையில மருதாணி வைனே. ஆருக்கு மைனி மேல பாசம் சாஸ்தின்னு பாத்துருவோம். என்னல பேசுத? சும்மா கடனை. ஆமா அண்ணா, கண்ணாடிக்காரரா நீயான்னு மருதாணி போட்டு பாத்துருவோம்னே. அண்ணே நீங்களும் வாங்க. இல்ல இல்ல வாங்க போனே போனே. வா சண்முகம். கார்த்தியா நீயா யாருக்கு பாசம் ஜாஸ்தின்னு பாத்துருவோம். அட வாங்க சண்முகம், மருதாணி தானே போட்டு பாத்துடலாம். அண்ணே போய் இப்போ போட்டியில கலந்துக்கோனே. போனே. சண்முகம் நான் என்ன சொன்னேன்? நான் சொல்றதை செய்யணும்னு சொன்னேன் தானே? வா. இங்க பாருங்க, யாருக்கு பாசம் ஜாஸ்தின்னு ப்ரூவ் பண்றீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓகே?